ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்மில்லாபாத், அதாவது சாம்பார் சாதம். ஒரு ஆழாக்கு அரிசிக்கு அரை ஆழாக்கு பருப்பு. நான் 2 ஆழாக்கு அரிசிக்கு ஒரு ஆழாக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். இதை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாதத்தை குக்கரில் போட்டு நல்லா வடிச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தண்ணி. ஸோ 3 ஆழாக்கு, மொத்தமாக 3 ஆழாக்கு வருது. 2 ஆழாக்கு அரிசி, ஒரு ஆழாக்கு பருப்பு. அதுக்கு நான் 6 ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான காய்கறியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பச்சை மிளகா. வெங்காயம் 3 வெங்காயம், 2 தக்காளி போட்டால் போதும். அப்புறம் ஒரு முருங்கைக்காய், 2லேருந்து 3 கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, 4 பச்சை மிளகா. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறோம். அது கூடயே சோம்பு சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே 4லேருந்து 5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்ஜி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட காய்கறி முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, கத்தரிக்காய், அப்புறம் பச்சை மிளகா, எல்லா காய்கறியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்துடுச்சு. இது கூட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெரிய ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா
கிளறி விட்டுக்கலாம். அந்த காரம் உப்பு எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ காய்கறி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1லேருந்து 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியிலையே இந்த காய்கறிலாம் நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ எல்லாத்தையுமே கிளறி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு முக்கியமானது புளி தண்ணி தானே. இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு சைடு நம்ம வேக வச்ச பருப்பும் சாதமும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ வந்து வேக வச்ச பருப்பு சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா சாதத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், மேலே இருந்த அந்த தண்ணி எல்லாம் வற்றி சாதமும் காய்கறியும் எல்லாமே ஒன்றாயிடுச்சு. இந்த பக்குவத்தில் வந்தால் நம்ம சாம்பார் சாதம் ரெடி, அதாவது பிசிபிலாபாத் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.